ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருங்க. செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க, ஒன்றுமே புரியலடா, இதெல்லாம் ஒரு ப்ரொமோவா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரே டாபிக் கண்டினியூவாக போட்டிருக்காரு. ஸோ வீக்லி டாஸ்கில் வந்து ப்ரொமோ வந்து மார்னிங் ஈவினிங் நைட்டு நடந்து மிக்சிங்காக போடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷோவில் நடக்கிற ஒரே கான்செப்ட் வந்து ப்ரொமோவை போடுறாங்க. அது கூட தவறு கிடையாது. ஒரே கான்செப்ட் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இதுதான் ப்ரொமோவா, இவ்வளோ தான் ஷோவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை எந்த மறக்காம பதிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய நபர் ரொம்ப முக்கியமான நபர்கள். அவங்க கிட்ட வந்து இந்த வாழ்க்கை நீங்கள் எப்படி பகிர்ந்தீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து ஒரு வேளை வந்து இந்த நபர் எப்படி ஃபீல் பண்ண சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டீங்கன்னா வந்து இவங்களை பண்ணதெல்லாமே வந்து பகிர்ற மாதிரியா இருக்குது. கன்றாவே கருமம் இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி போய் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்ற அண்ணன் சேர்த்து எனக்கு புரியல. ஸோ பாரு பண்ண ஒரு விஷயமே வந்து ஸோ கரெக்டு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து 5 வீக்ஸ் பாரு வேறு, 5 to 6 வீக் வேறு, அதெல்லாம் தான் பகிரலாம். இப்போ நடந்த விஷயம் எதுவுமே பகிர முடியாது. அதே மாதிரி கமுடிதே பண்ண விஷயங்கள் எதுவுமே பகிர முடியாது. எஃப்ஜே பண்ணது எதுவும் எதுவும் அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அண்ணன் வந்து எப்படி சொல்கிறாரு எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாரு அப்படின்னு சொல்ல வராங்க. பாருன்னு சொன்னவொடனே அவங்க இதை சொன்னாங்க, அதை கட் பண்ணுற. நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்துட்டார். எஃப்ஜே வந்து எழுப்பி கேட்கும்போது எஃப்ஜே வந்து இவ்வளோ நாளாக பாரு வந்து அவங்க அம்மா பற்றி பேசவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 75-77 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே அவங்க அம்மா பற்றி அவ்வளோ டீப்பாக பேசினது கிடையாது. இப்போ வந்து கொஞ்ச நாள் அம்மா 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 அம்மான்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாரு வந்து அவங்க பண்ண எல்லா தவறும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி டாஸ்க் வரும்போது ஓகேங்களா, அவங்க பண்ண எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு இது எங்கள் அம்மா வந்து எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி என்ன பண்ண போகிறாங்க, திட்டுவாங்களா, திட்ட மாட்டாங்களா, அடிப்பாங்களா, இல்லைனா எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணி உட்காந்துட்டாங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் வந்து எஃப்ஜே சொல்ல 1000 வாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. 1000 வாட்டினா அவ்வளோ வாட்டி எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணேன் அப்படி இருந்தாங்க பாரு. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுறேன். நேற்று கூட ஸ்விம்மிங் ஃபுல்லில் வந்து வெளியில் பேசினா மைக் போடாமல் பேசினா திட்டுறீங்களா, 2 பேர் ஸ்விம்மிங் ஃபுல் இறங்கி என்ன பண்ணுற மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்லே ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அதையும் பிக் பாஸ் பார்த்து நோட்டீஸ் பண்ணிட்டு 2 பேரும் வெளில வர சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து பாரு வந்து அவங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ பாரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பர்சனு, நல்லா வந்து பிக் பாஸ் டிசர்வ்டு, ஸ்ட்ராங் எல்லாமே ஓகே. பட் இந்த விஷயத்த மட்டும் இப்படி சொல்லும் போது எனக்கே ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. பாரு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ கமருதீன் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா பாருக்கிட்ட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி யாராக இருந்தாலும் வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டு பாருக்கு இருக்குது. அவங்க அம்மா வந்து அசால்ட்டாக மெஸ்மரைஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் மேபி அவங்க வந்து ஓரளவுக்கு கூலாக இருக்காங்க அப்படின்னு நான் கனி அவர்கள் வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க. சாண்ட்ரா நீங்கள் சொல்லவே தேவையில்லம்மா. சாண்ட்ரா பற்றி வந்து எங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சிச்சு. சாண்ட்ரா வந்து அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருந்தது கிடையாது. 20 வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்க க்ளோஸாக இருந்தாங்க, எல்லாமே ஓகே தான். பட் அதுக்குன்னு இந்த லெவல் போகணுமா அப்படின்னு தான் எனக்கு புரியல. ஸோ இந்த அளவுக்கு சட்டம் மாட்டி சுற்றுன்னு ப்ரெசன்ட் சொல்லி ஒரு ஷோக்கு வந்துருங்கன்றது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்காத நிலைமையில் அவங்க இருக்காங்கன்னு போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ பிரஜனுக்கும் அவங்களுக்கு லவ் அந்த இதெல்லாம் ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப தப்பு கிடையாது. பட் இந்த அளவுக்கு மக்களை வந்து கடுப்பேற்றக்கூடாதுல்ல, அந்த ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து கனி அவர் அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், இந்தளவுக்கு இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. சாண்ட்ராவோட கேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒன்று பிரச்சனை இருந்தால் கூட வந்து இந்தளவு ஃபீல் பண்ணிப்பா தெரியாது. சாண்ட்ரா இருந்து அவங்களோட கேம் வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்றது தான் உண்மை. பாரு வந்திருக்காங்க. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிரியோட ஃபேமிலி வந்து எஃப்ஜேக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஃப்ஜே அவர்கள் வந்து இதான் சொன்னல, லாஸ்ட் வீடியோவில் ப்ரெஸ்ட் ப்ரோமோலே சொல்லியிருப்பேன். எஃப்ஜே அவர்கள் செஞ்ச சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது. பாரு ஈக்குவல் பண்ணாருன்னே கிடையாது. பட் அவரும் வந்து சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க ஃபேமிலியில் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். மேபி என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் திட்டுவாங்க, இல்லை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட் சீசனில் வந்து விஷால் அவங்க அப்பாலாம் வந்தார்ல, விஷால் அவங்க அப்பா தர்ஷிகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, அந்த வியானாவும் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து வியாலா, இந்த பக்கம் ஆதிரை, நடுவில் வந்து எஃப்ஜே. ஸோ இவங்க 3 பேரோட காம்போ பார்த்துனா சூப்பராக இருந்திருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வியானா வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அவங்களும் இருந்திருந்தாங்கன்னா நல்லா பயங்கர டஃப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து சொல்கிறாங்க, சார் எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. உடனே சேதனை சொல்கிறார், பாரு எங்களுக்கு தெரியும் நீ யாருன்ட்டு, நீ யார், எப்படியாப்பட்ட ஆள், நீ யார் எனக்கு தெரியும், நான் யார் உனக்கு தெரியும், நீ அப்படின்றது
உங்களை பற்றி மக்களுக்கே தெரியுன்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லி முடிக்கிறாரு. ஸோ பாரு வந்து அவங்க அம்மா வந்து மெஸ்மரைஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நார்மலாக கேம் விளையாடுனது, அவங்க கண்ணடி பட்டது, அவங்க கலாய்ச்சது, கத்துந்து இது எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிருவாங்கம்மா. இது ஒரு கேம், இப்படியாம்மா விளையாடணும், நான் வந்து சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டேன்னா இதெல்லாம் ஒரு கேம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் லாஸ்ட்டாக பண்ண ஒரு 3-4 வீக்ஸாக பண்ண விஷயங்களில் தான் வந்து அவங்கள வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணோன்னே தெரியாது. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து வேறு, அவங்க ஃபேமிலி வேறு. பட் இது வந்து எப்படி மெர்ஜ் பண்ணணும்னு சொல்லி பார்வை ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் வந்து இதெல்லாம் எங்கே போய் முடியும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எங்கே போய் முடிஞ்சாலும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ பிக் பாஸ் வரைக்கும் தான் நம்ம பார்த்துமா அதோட விட்டுமான்றது நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு மறக்கல. அடுத்த வீடியோ நன்றி.